நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் உடனே புறப்பட்டு வந்துருவீங்க. வருவீங்களா மாட்டீங்களா? நம்ம ஆசீர்வாதம் சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய போறோம்? வரத்தான் போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் கானான்ல ஒரு இடம் வச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு போ, அது மலைக்கு மேல இருக்கு, அங்க ஒரு குன்றுல இருக்கு. சரி ஆண்டவரே, அதுவும் பாருங்க அந்த 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சொன்னவன எப்படி புறப்பட்டான்? ஏர்லி மார்னிங், ஒரு 4-5 மணிக்கெல்லாம். கர்த்தர் முந்தின நாள் சொல்றாரு, அவன் காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு இன்ட்ரெஸ்டோட கிளம்புறான். ஆனா எதுக்கு போக சொன்னாரு? அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு போக சொன்னாரு? ஆசீர்வதிக்கிறதுக்கு போக சொல்லல. சொல்றாரு ஆண்டவர், இப்போ உங்ககிட்ட இருக்கிற தி பெஸ்ட் எனக்கு கொடு, அதை கொடுக்கறதுக்கு புறப்பட்டு போங்கிறார். வாங்கறதுக்கு புறப்பட்டு போன ஆபிரகாம் கொடுக்கறதுக்கு புறப்பட்ட போது எப்படி புறப்பட்டான்? அதான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு நம்மள எப்படி இருக்கிறோம்? ரெடியா இருக்கிறோம். எத்தனை பேர் திருப்பி தருவோம் பிள்ளைக்கு? இன்னைக்கு நான் சொல்றது பிள்ளைங்கிறது ஒரு உதாரணம். கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு எனக்கு இருக்கிற அந்த வேகம், அதுக்கான ஒரு பிரதிஷ்டை, அதற்கான ஒரு ஜெபம், அதற்கான ஒரு தியாகம் எவ்வளவு இருக்கு, சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஆனால் திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பதற்கு இருக்குதா? கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கணும்னு கேட்கறீங்க தானே? உமா 1:11 வீட்டுல எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் திருப்பி 1000 மடங்கு கொடுக்க ரெடியா இருக்கீங்க? அது முடியாது. 10ல் 1 தான் முடியும். ஏன்? ஆண்டவர் 10ல் 1 தான் தர சொன்னாரு. ஆனா அவரு 1000 கொடுக்கணும். ஆனா நம்ம திருப்பி எவ்வளவு தருவோம்? 10ல் 1 தான் தருவோம். இல்ல இன்னொரு வசனம் இருக்குதே, எல்லாவற்றையும் வித்து ஆண்டவர் கொடுக்க சொல்ற, அது புதிய ஏற்பாட்டுல எங்க இருக்கு? எனக்கு தெரியலையே, இருக்கான்னு கேட்கிறாங்க. ஏன்? எனக்கு பழைய ஏற்பாட்டுல இது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்குது. எது? 1000 மடங்கு தருவார். வாங்கறதுக்கு ரெடி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு ரெடி. பிள்ளையோ உலக பிரகாரம் ஆசீர்வாதமோ. ஆனால் ஆபிரகாம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது. அவன் பாருங்க, வாங்கும் போது காத்திருந்தவன் கொடுக்கறதுக்கு மறுநாள் காலையில எந்திரிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட பிள்ளைய வாங்கறதுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ணான், 100 வயசு வரைக்கும். ஆனா திருப்பி கேட்கும் போது மறுநாள் அதிகாலையில், ஏர்லி மார்னிங். என்னதான் சாராள்கிட்ட சொன்னானா சொல்லலையா ஒன்னும் தெரியல, காலையில ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டான். எத்தனை பேர் இதுதான் பைபிள் சொல்றது? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில். இந்த உற்சாகமா கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். ஏன் இருக்கும்? உனக்கு உண்டான அந்த ஒன்ன நீ எனக்கு கொடுத்தவர், அதுவும் முழு இருதயத்தோட கொடுத்தவர், காலையிலேயே நான் சொன்ன இடத்துக்கு வந்து கொடுத்தவர். எத்தனை பேர் அப்படி செய்வோம்? ஆபிரகாம் ஆஃபரிங்க வந்து வாங்கிக்க சொல்லல, அவன் போய் கொடுத்தான். அதுதான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு? நான் திருப்பியும் சொல்றேன், I'm not talking about இந்த ஆஃபரிங்கை பத்தி பேசல, நான் காசு பணத்தை பத்தியே பேசல. எத்தனை பேர், நான் இப்ப நேரடியாவே சொல்றேன், எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு தருவீங்க? கர்த்தர் தானே பிள்ளையை கொடுத்தாரு. எத்தனை பேர் பிள்ளையை திருப்பி ஊழியத்துக்கு தருவீங்க? பையனை வளர்க்கும் போது கர்த்தருக்குன்னு வளர்க்கணும், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு வளர்க்கணும். இன்னைக்கு நாம வாங்கறதுக்கு ரெடி, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு ரெடி இல்ல. இவங்க என்ன செய்வாங்க? வேர்ல்ட்லி கவர்மெண்ட் தெரியுமா? உலகத்து வேலைக்கு போனீங்கன்னா அவன் ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவான், அந்த சம்பளத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும். ஆனா ஹெவன்லி கவர்மெண்ட் உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஊழியக்காரன்னா அவ்வளோ கேவலம். இப்ப ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள சொன்னாங்க, பார்த்த உடனே அவர் ஒரு ஊழியத்தில் இருக்கிறாருன்னு அந்த அம்மா சொல்றாங்க, நல்லதுதான் பாஸ்டர், ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது ஒரு, ஏன் இவன் கெட்ட பையனா? கெட்ட பையன் இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாசம் 1.5 லட்சம் சம்பளம் வந்துச்சுன்னா நல்ல பையன். ஏன்னா லைஃப் சேஃப். மாசம் 1.5 லட்சம் வரும்னு நம்பாதிய. 50,000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டான் பெரிய பெரிய கம்பெனிக்காரன். எத்தனையோ கம்பெனி வேலை இல்லாம சுத்தி தெரியுது. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் கரத்தில் விழுவோமாகில் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவ்வளவு வாஞ்சியா இருக்கணும். நான் திருப்பியும் சொல்றேன், உங்க பிள்ளைகளை, உங்களை, நீங்க உங்களை ஆண்டவருக்கு எவ்வளவு கேள. சர்வாங்க தகன பலின்னு இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டுல இருக்கு. நம்மை ஜீவாதார பலியாய் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனைன்னு இருக்க. இன்னைக்கு நாம நம்மளை கொடுக்க ரெடியா இல்ல. தேவனிடத்துல வாங்குற அளவுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தேவனுக்கு கொடுக்கறதுல இல்ல. ஓய் ஆண்டவர் சமூகத்துல ஒப்படைக்கணும். அவன் தன் ஒரே பேரான குமாரனை, நேசகுமாரனை, ஏக சுதனை, வசனம் சொல்லுது, அவன் கொண்டு போய் கொடுத்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை எனக்கு தந்த இல்ல, ஒன்னே ஒண்ணுதானே கொடுத்த,
இப்ப நான் திருப்பி தருவேன் உனக்கு, ஆனா அதை உன்னால எண்ணவே முடியாது என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுது. அப்பதான் ஆண்டவர் அதை சொல்றாரு 22:17, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணல். எப்ப சொல்றாரு? நான் கேட்ட உனக்குன்னு இருந்த ஒண்ணு நீ எனக்கு கொடுத்தல்ல, இப்ப நான் திருப்பி தருவேன் பாரு, அது எப்படி இருக்குமா, நீ எண்ண கூடாததாக இருக்கும். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். ஒரே ஒருத்தரை கொடுத்தாரு. இன்னைக்கு அவருக்கு எண்ண முடியாத திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு ரெடி ஆயிடுச்சு. அவர் கொடுத்தது ஒரே குமாரன், திருப்பி பெற்றுக்கொண்டது எண்ணி முடியாத கூட்டம். ஆபிரகாம் கொடுத்தது ஒரே நேசகுமாரன், திருப்பி பெற்றுக்கொண்டது எண்ண முடியாத வானத்தின் நட்சத்திரமும் கடற்கரை மணலும். அதே தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு, அவர் எங்க போக சொல்றாரோ, எங்க நிக்க சொல்றாரோ, என்ன கொடுக்க சொல்றாரோ அந்த இடத்துக்கு போங்க, அங்க நில்லுங்க, அதை கொடுங்க. 1000 மடங்கு அல்ல, எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வச்சிருக்கிற கொஞ்சத்தை இதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. ஆண்டவர் சொல்வாரு, கடைசி வரைக்கும் இந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தான் உன் லைஃப். அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணை எனக்கு கொடுத்து பாரு, திருப்பி நான் கொடுக்கும் போது உன்னால் எண்ணி முடியாததாக இருக்கும். ஆமென்.